மருந்து வாங்கும் கவலை, மாதச் செலவின் பொறுப்பு, மற்ற பிள்ளைகள் பார்க்கவில்லை என்ற வெறுப்பு, எனக்கு நீ எதுவும் செய்யவில்லை, நான் ஏன் உன்னை பார்க்க வேண்டும் என்ற கேள்வி, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது என்ற பேச்சு, ஏன் டார்ச்சர் செய்கிறாய் என்று வெறுப்பை கக்குவது, உனக்கு ஒன்றும் தெரியாது உள்ளே போய் என விரட்டுவது, இப்படியாக அரவணைப்பில் தொடங்கிய அன்பு கடமை எனும் வடிவம் எடுக்கிறது. இதயத்திற்கு அருகில் இருந்த தாய் வயது செல்லும் போது அறிவுக்கு அருகில் வந்து விடுகிறாள். கணக்கு பார்த்து பங்கு போட்டு பார்க்கும் பிள்ளைகள் எவ்வளவு, எப்போது, எப்படி என்று கூறு போட்டு பார்ப்பார்கள். அன்பை அளவிட அறிவு சொல்லிக்கொண்டே இருக்கும். மனிதத்தன்மை மறைந்து விட்டதோ என்று கேட்க தோன்றும். அட்டவணை போட்டு நீ ஒரு மாதம் நான் ஒரு மாதம் பார்க்கிறேன் என ஒப்பந்தம் செய்வார்கள். தாய் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் கூறு போட்டு பார்க்க மாட்டாள். இரவு பகல் பார்க்காமல் உழைத்ததை தனக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் பிள்ளைகளுக்காக கொடுத்தவள். இதை பார்த்தவுடன் அவள் மனம் உடைத்து விடுகிறது. தாயின் மடியில் இடம் தேடியவர்கள் இன்று சொத்தில் இடம் தேடுவார்கள். பணம் மற்றும் சொத்துக்களை கணக்கு போடுவார்கள். எவ்வளவு எனக்கு தருவாய் என்று கனத்த குரலில் கேட்பார்கள். நீதி செத்துப்போய் பேராசை துளிர்விடும். தாயின் மனம் விரக்தியின் உச்சத்திற்கு சென்று விடுகிறது. இனிமேல் இந்த பிள்ளைகளை தேடி செல்லவே கூடாது. மௌனமாக வலிகளை தாங்கிக் கொண்டு கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் பிரிந்து தனியாக இருக்கலாம் என முடிவெடுப்பாள். ஒரு குழந்தை ஓடி வந்து, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லும். ஒரு குழந்தை, நான் பணம் கொடுக்கிறேன், நர்ஸ் வைத்து பார்த்துக்கொள் என்று சொல்லும். தாயின் மனம் மெல்லமாக, நான் பணம் கேட்டேனா, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தையை தானே கேட்டேன். சாத்தியமிருந்தும் விலக்கி வைப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருக்கட்டும் என்ற ஒற்றை பிரார்த்தனையுடன் முதியோர் இல்லத்தில் சரணடைகிறாள் தாய். நினைவுகளின் கோட்டையாக இருந்த சொந்த வீட்டை விட்டு பிள்ளைகளின் வீட்டில் போய் இருக்கும் போது தாயின் மனம் வலிக்கும். நாள்தோறும் வலி அதிகரிக்கும். சிறைச்சாலையில் இருப்பது போன்ற உணர்வு வரும். வலியை வெளிப்படுத்தாமல் நன்றாக இருக்கேன் என சிரித்துக் கொண்டே சொல்வாள். ஒரு நாள் தாங்க முடியாத சுமையாக அது மாறிவிடும். விருப்பமில்லாமல் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டிருப்பாள். யாரும் கேட்காத வலி தொடர்ந்து உதாசீனப்படுத்தியது. எனக்கு எதுவும் வேண்டாம் என்ற எண்ணத்துடன் நடைபெணமாக வாழ்வாள். நான் போனால்தான் இவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று மனம் அவளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். மெதுவாக சோர்ந்து போய் விடுவாள். இனி எனக்கு இந்த உலகில் வாழ விருப்பமில்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்பாள். ஒரு நாள் திடீரென்று இறப்பு அவளை பிரித்து இந்த உலகை விட்டு கொண்டு போய்விடும். மார்பில் அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைக்கும் பிள்ளைகள், கொடுக்காத நேரம், கேட்காத வார்த்தைகள் கண்ணீராய் வடியத் தொடங்கும். இருக்கும் போது இல்லாத பாசம் இப்போது எதற்கு? பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கொலோசேயர் 3:2 சொல்கிறது. தாயை மரியாதையுடன் நடத்துங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்கிறது. வயது சென்ற தாயை அசட்டை பண்ணாதே என்று நீதிமொழிகள் 23:22 சொல்கிறது. ஆமென்.